வணக்கம். கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் விவேஸ் சப்ஸ்கிரைபர். நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடியது நம்ம ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் நம்ம இன்றைக்கி வந்து நிற்கிறோம். டிடிசி அப்ரூவ் பிளாட்டு நம்ம சொல்லும்போது நாகர்கோவில் என்ஜோ காலனி பகுதியில் இருக்குது. இந்த டிடிசி அப்ரூவ் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் வந்துட்டு நான் பாருங்கள், பின்னாடி காட்டுற மாதிரி பெரிய வீடு இருக்குது, பங்களா வீடு. ரோடு 33 அடி ரோடு, உங்களுக்கு நல்ல பாதை வசதி, பக்கத்தில் போஸ்ட்லாம் இருக்குது, அது பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது. இந்த டிடிசி அப்ரூவில் ஒரு 9 சென்ட் இடம் விற்பனைக்கு இருக்குது. 9.5 சென்ட் வரும். கிழக்கு திசையை பார்த்து நல்ல பெரிய ரோடு தான். உங்களுக்கு வீடு போடுறதுக்கு சூப்பரான இடம். டிடிசி அப்ரூவ் சொல்லும்போது உங்களுக்கு நல்ல விலையும் கம்மி. நமக்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு சென்ட் வந்து 10 லட்சம் 11 லட்ச ரூபாய் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. நமக்கு டைரெக்டாக ஓனர்னால 9 சென்ட்டும் 9.5 சென்ட் வரும். கிழக்கு திசையை பார்த்தா நமக்கு ஒரு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து நமக்கு எவ்வளோ கேட்குறேன்னா கரெக்டாக ஒரு 9 லட்ச ரூபானா முடிக்கலாம். 9 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. டிடிசி அப்ரூவ்டு, வீடு போடுறதுக்கு சூப்பரான இடம், ஒரு அமைதியான இடம், நல்ல சுற்றிலும் காம்பவுண்டு வசதி எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த இதில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் பேசி உங்களுக்கு வீடு குறைஞ்ச ப்ரைஸில் 9 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மார்க்கெட் ரேட்டு இங்கே 10 லட்சம் 11 லட்சம் வரை இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் நம்ம வாங்கி தரலாம். இதே போல் அதிகமான வீடுகள், வீட்டு மனைகள், பிளாட்டுகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் வீடும் நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1750 ரூபாய்க்கு கிரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம கட்டின வீடுகளெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக நமக்கு லாஸ்ட்டு பணக்குடியில் ஒரு வேலை வந்திருக்கு, அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது வீடு கட்டணும்னாலும் நம்ம பண்ணி தரலாம். ஏதாவது ஒரு வழியில் எல்லாருக்கும் ஒரு உதவி பண்ணணும், அதுதான் நம்முடைய நோக்கம். வீடு கட்டி கொடுத்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படி நம்ம நினைக்கல. எல்லா வழியில் நம்ம முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் உதவி பண்ணணும், வீடு கட்டி கொடுக்கணும், வீடு வாங்கி கொடுக்கணும், இடம் வாங்கி கொடுக்கணும் தான் நம்முடைய ஆசை. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.